குருவே சரணம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதாந்தகம். வந்தேகம் மங்களாத்மானம் பாஸ்வந்தம் வேத விக்கிரகம் யாக்கியவல்கியம் முனிஸ்ரேஷம் விஷ்ணு ஜிதேந்திரியம் ஜிதக்ரோதம் சதாத்தியான பராயணம் ஆனந்தலே வந்தே யோகானந்தம் முனீஸ்வரம் பக்தானாம் மனசம்போஜ பானவே காமதேனுவே நமதாம் கல்பத்திருவே விஜயேந்திர குருவே நமக்கு. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குலதெய்வமே சரணம். ஸ்ரீ பூர்ண புஷ்கலாம்பிகா சமேத அழகூத்த ஐயனாரே சரணம். திரியம்பக புராதீசம் கணாதிப சமன்விதம் கஜாருடம் அகம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம். குலதெய்வக்காரர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த யூடியூப் சேனலை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனி மாதம் மிகவும் ஒரு சிறப்பான மாதம். பொதுவாகவே தமிழ் மாத பிறப்பு தன்னிகரற்ற சிறப்பு என்று ஆன்றோர் கூறுவர். அதுபோன்று ஒவ்வொரு தமிழ் மாத முதல் நாளன்றும் நாம் நமது குலதெய்வத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை செய்து வருகின்றோம். குலதெய்வக்காரர்கள் சிலர் கலந்து கொள்கின்றனர், சிலரால் முடியவில்லை. அவர்களும் பார்த்து ரசித்து அருள் பெற்று மகிழ்ந்திட இந்த யூடியூப் சேனல் வழியாக நாம் மாதந்தோறும் கடந்த பல ஆண்டுகளாக நாம் இதனை ஒளிபரப்பி வருகின்றோம். அனைவரும் இதனை லைக் செய்யுமாறும் கமெண்ட் எதுவும் இருந்தால் அதை கொடுக்குமாறும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்த்து ரசித்து அருள் பெற்று மகிழ அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மெய்யன்பர்களே, நாம் தற்போது இந்த சேனல் எபிசோடில் முதலாவதாக இந்த பிறந்துள்ள ஆனி மாதத்தின் சிறப்புகள் பற்றியும், அடுத்ததாக ஆனி மாதம் முதல் நாள் அன்று நமது குலதெய்வத்திற்கு நாம் செய்த அபிஷேக ஆராதனைகளை கண்டுகளித்து, அதன் பிறகு நமது சுற்றுச்சுவர் நமது கோயில் வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் சுற்றுச்சுவர் கட்டுமான பணியின் முன்னேற்றங்களையும் அது குறித்து சில விவரங்களை கொத்தனார் நம்மளுடன் பகிர்ந்து கொண்டார். அந்த வீடியோ காட்சிகளையும் நான் பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக ஜூலை மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஆனி பூச நட்சத்திர நன்னாளன்று நமது குலதெய்வத்திற்கு வருஷாபிஷேகம் ஆண்டுதோறும் நடைபெறும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற உள்ளது. அதாவது வருஷாவு சம்பத்சரா என்று சொல்வார்கள். கும்பாபிஷேகம் ஆன மாதம் நட்சத்திரம் இவைகளை அடிப்படையாக கொண்டு இந்த வருஷாபிஷேகம் எப்படி மனிதர்கள் பர்த்டே கொண்டாடுகிறார்களோ அதுபோன்று நாம் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்த நாளினை நினைவில் கொண்டு வருடம் இந்த வருடாபிஷேகம் நடத்துகின்றோம். இந்த எபிசோடின் முதல் பகுதியான ஆனி மாத சிறப்புகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நாம் பார்க்கலாம். ராசி சக்கரத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியில் பயணிக்கும் காலமே ஆனி மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆனி மாதத்தில் உத்திராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாகும். அதாவது தேவர்களின் மாலை பொழுது ஆகும். கோடையின் தாக்கம் நீக்கி இதமான காற்று வீசும் இம்மாதம் இளவேநீர் காலம் என அழைக்கப்படுகிறது. இம்மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தன்று சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனமும், கேட்டை நட்சத்திரத்தன்று ஸ்ரீரங்கத்தில் ஜேஷ்டாபிஷேகமும் நடைபெறும். இம்மாத பௌர்ணமி நன்னாளில் காரைக்காலில் மாங்கனி திருவிழா சிறப்பாக நடைபெறும். ஆணி மூலம் அரசாளும், ஆண் மூலம் அரசாளும் அல்ல, ஆணி மூலம் அரசாளும். ஆணி மூல நட்சத்திரத்தன்று தெய்வ காரியங்கள் எது செய்தாலும் அவைகள் நல்ல பலனை கொடுக்கும் என்று சான்றோர் கூறுவர். இப்பொழுது நாம் கோயிலுக்குள் சென்று நமது
குலதெய்வத்திற்கு நடைபெறவுள்ள சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை ஆனி மாத தமிழ் முதல் நாளன்று நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை கண்டுகளித்து அருள் பெற்று மகிழ்வோமாக. என்ன மெய் என்பவர்களே, அபிஷேக ஆராதனைகளை கண்டுகளித்திருப்பீர்கள், அருள் பெற்று மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். தற்போது நமது ஆலய வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் சுற்றுச்சுவர் கட்டுமான பணி முன்னேற்றம் பார்ப்போம். அதனைத் தொடர்ந்து அதை கட்டி வரும் கொத்தனார் அவர்களின் சிறப்பு பேட்டியும் இதில் நாம் இணைத்துள்ளோம். அதையும் கேட்டு மகிழுங்கள். கட்டுமான பணி என்பது பல லட்சங்கள் செலவு பண்ணி நம்ம கட்டிகிட்ருக்கோம். நிறைய பேர் நன்கொடை அளித்திருக்காங்க. இருந்த பொழுதிலும் செலவுகள் அதிகமாக கொண்டிருப்பதால் நிதி நன்கொடை தராதவர்கள் உடனடியாக தந்து உதவுமாறு இதன் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனெனில் இதில் குலதெய்வக்காரர்களின் பங்கு இருக்க வேண்டும் என்பது என் எண்ணம். ஆகவேதான் இந்த வேண்டுகோளை நாம் கடந்த சில மாதங்களாக இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் கேட்டு வருகின்றேன். சிலர் கொடுத்து உள்ளனர், இன்னும் சிலர் கொடுக்க வேண்டியது. இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், குலதெய்வக்காரர்கள் அல்லாதவரும் அநேகமான பேர் சிமெண்ட் மூட்டை வாங்கி தருது, மண் வாங்கி தருது, கல் வாங்கி தருது, இந்த மாதிரி பணமாகவும் நன்கொடை கொடுத்து நமக்கு உதவி கொண்டு வருகிறார்கள். அவர்களையும் இந்நேரம் நாம் நினைவு கொள்ளாமல் இருக்க முடியாது. அவர்கள் அனைவருக்கும் இதன் வாயிலாக எனது நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே மெய் என்பவர்களை, இதுகாரும் தாங்கள் நமது கட்டுமான பணிக்கு நன்கொடை அளிக்காதிருந்தால் உடனடியாக
அளித்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் மாதாந்திர தமிழ் மாதம் முதல் நாள் அன்று நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளும் கலந்து கொள்ள வேண்டும். அதற்கான குலதெய்வக்காரர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ண அடிப்படையில் மாதம் ரூ. 50 12 மாதங்களுக்கு ரூ. 600 செலுத்தினால் போதும் என்று கூறியுள்ளோம். அதையும் ஒரு சில பேர் தான் கொடுத்துள்ளீர்கள், இன்னும் பலர் கொடுக்க வேண்டியது உள்ளது. ஆகவே இந்த மாதாந்திர கட்டணத்திற்கான ஆண்டு கட்டணம் ரூ. 600 செலுத்தாதவர்களும் உடனடியாக எங்கள் அக்கௌண்ட் வங்கி கணக்கிலோ அல்லது ஜிபே, நான் முன்னாடியே மெசேஜில் நம்பர் கொடுத்துருக்கேன், ஃபோன் நம்பரு, அந்த நம்பருக்கோ நீங்கள் ஜிபே மூலிமா கூட அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மாதாந்திர பூஜையில் கலந்து கொள்ளுமாறும் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் இப்பொழுது நமது குலதெய்வம் ஆலத்தூர் ஐயனார் கோயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சுற்றுச்சுவர் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதை செய்து கொண்டிருக்கும் கொத்தனார்கள் சந்தானம் மற்றும் ரகுபதி மற்றும் சித்தாள்கள் இருந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது நம்மிடையே இந்த சுற்றுச்சுவர் கட்டுமான பணி தொடர்பான மீதமுள்ள பணிகளும் அதற்குண்டாக செலவுகள் பற்றியும் மற்றும் இதுவரைக்கும் நாம் செய்துள்ள பணிகள் பற்றியும் நமது இடம் பகிர்ந்துள்ளார்கள். அதனை நாம் கேட்போம். ஐயா 9 ஆலத்தூர் அளவு தேவையான ஒரு காம்பவுண்ட் சுவர் சுற்றுச்சுவர் வேலை நடக்குது. அதில் ஒரு மாத காலமாக வேலை நடந்து கொண்டிருக்கு. மேம்பட்ட வேலை பார்க்குறதுக்கு நான் 2 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. ஊசி ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு பெயிண்டிங்லாம் சேர்த்து சொல்கிறீங்களா? பெயிண்டிங்லாம் இருக்குது. பெயிண்டிங்லாம் இருக்குன்னு அதனால இந்த மேலே ஏதோ ஒரு கல் வச்சு ஒன்று பூசுறீங்களே, அது என்னத்துக்கு சார்? அது மேலே வாட்டுது கோவில் காம்பவுண்ட் சுவர் தெரியுங்களா? மழை பெய்யாமல் இருக்கணுன்றதுக்கு, மழை பெஞ்சாலும் தண்ணி வடிஞ்சு போடணுன்றதுக்காக, தண்ணி தேங்காமல் வடிஞ்சு போடணுன்றதுக்காக செய்கிறீங்க. ஓ, மற்றபடி இது சுற்றுச்சுவர் எவ்வளோ நீளம் இருக்கும் சார்? இது 700 அடி. ஓகே. அப்போ முகப்பு வாயில், அதாவது தோரண வாயில் மாதிரி போட போகிறதா சொல்லியிருந்தாங்களே, அது போட போகிறீங்களா? சரி. மற்றபடி பணிகள் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. வருண பகவான் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காரு, சூரியனும் ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. அதனால் பணிகள் ஜரூராக நடக்குது. ஏன்னா வருகிற ஜூலை மாதம் 5ஆம் தேதி 7ஆம் தேதி வாக்கில் வருஷாபிஷேகம் நடக்க போகுதுங்க. அதுக்குள்ளே இந்த பணிகள்லாம் நிறைவேற்றா குலதெய்வக்காரங்கள் பார்த்து சந்தோஷப்படுவாங்க, உதவி பண்ணுவாங்க. உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் உதவி பண்ண தயாராக இருக்காங்க. அவங்களும் இந்த பணிகளை பார்த்து, உங்களுடைய பேட்டிகள்லாம் பார்த்து நல்ல நன்கொடைகள் நிறையா தந்து உதவுவாங்கன்னு நாம் நம்புகிறோம். எல்லாம் ஆலத்தூர் ஐயனாருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மெய் அன்பர்கள் அனைவரும் கட்டுமான பணி முன்னேற்றம் குறித்தும் தமிழ் மாத முதல் நாளன்று நடைபெற்ற குலதெய்வ சிறப்பு அபிஷேக ஆராதனைகளையும் கண்டு கழித்து மகிழ்ந்திருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். மறவாமல் தவறாமல் இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, கடவுளாக பார்த்து ஆணி பூச நட்சத்திரத்தை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டு கொடுத்துருக்காரு. ஆகவே அனைவரும் அவசியம், விடுமுறை தானே இல்லையா, குடும்பத்தோடு கிளம்பி வரலாம். நம்ம நிறையா கட்டுமான பணியெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம். கோயிலை பார்த்த ஆசையும் நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். மரம் செடி கொடிகள்லாம் எல்லாம் நல்லா பூத்து காய்ச்சி தொங்குது, பார்க்கலாம், ரசிக்கலாம். அதோடு நம்மளோட குலதெய்வத்தில் 108 சங்காபிஷேகம் வச்சுருக்கோம். அதையும்
நம்ம பார்த்து மகிழலாம். வேத விற்பனர்கள் வேதங்கள் கூற உள்ளனர். அந்த வேதங்களை கேட்டு மகிழலாம். அனைத்து வகையிலும் இந்த ஆனி மாதத்தில் புண்ணியம் பெற்று நாம் மகிழ்வோடு வாழலாம். வாருங்கள், ஆலத்தூருக்கு வருகிற ஜூலை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவசியம் உங்கள் அனைவரையும் வரவேற்க அங்கு நான் காத்திருக்கின்றேன். வாருங்கள், வந்து மகிழுங்கள், ஆண்டவனை தரிசியுங்கள், அருள் பெற்று உய்யுங்கள். நன்றி, வணக்கம்.